வணக்கம் எல்லோருக்கும். என் குருவின் குருவுக்கும், என் உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும், எல்லா சித்தமார்களுக்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். எல்லா ஆத்மாக்களும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? சந்தோஷம். ரைட்டு. அதாவது மனம் அடங்கினால் இறைவனிடம் ஐக்கியமாகிவிடலாம். அப்படி இது என்ன வித்தியாசமா சாமி தலைமை வச்சு போறான்னா, என்கிட்ட வர கேள்வி அப்படிதான் வருது. அதாவது வந்தோன்னு என்ன கேட்கறாங்கன்னா, நம்ம கேட்கறதே திருப்பி கேட்கறாங்க. என்ன சாமி மனம் அடங்கினா என்ன, அது இறப்புனா என்ன, பிறவா இறப்புனா என்ன, இப்படியே தான் நம்மளை கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க. வராங்க, ஒரு பிரச்சனையை முடிச்சுக்கிறாங்க, ஒரு சொந்த பிரச்சனை ஏதோ ஒண்ணு வராங்க, அதுக்குதான் வராங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை முடிஞ்ச அப்புறம் வேற பிரச்சனைக்காக எடுத்துக்கிறாங்க. ஆன்மீகத்துல வரணும், ஆன்மீகத்தை நான் பயிலணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இது மாதிரி கேள்வி எல்லாம் வருது, என்ன பண்றது? அது மாதிரி மனம் அடங்கினா, மனம் அடங்கிச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அடங்கிடும். ஆசை, பாசம், பேராசை, சொந்த பந்தம், மனைவி, குட்டார், உறவார் எல்லாமே கண்ணுக்கு தெரியாம மாய உலகத்துக்கு போயிடும், மனம் அடங்கிவிட்டார். ஆனா மனம் அடக்கி ஆள கத்துக்கணும், மனச அடக்கி ஆள கத்துக்கணும். நீ மனசை வச்சு நீ என்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் நீ சாதிச்சுக்கலாம். அது செஞ்சு கொடுக்கும் உனக்கு. நீ அதிர்ஷ்டத்தையே விட்டதுனால அது போக்குல அது போயிட்டு குரங்கு மாதிரி அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு தாக்கிட்டே இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணும், உங்க மனசை அடக்கி ஆள கத்துக்கணும். இந்த மனம் இல்லைன்னா ஆத்மாக்கு இங்க வேலை இல்லை. அமர ஒண்ணு சார்ந்து ஒண்ணு இருக்கு. அப்போ புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த அறிவோட சேர்ந்ததுதான் இந்த மனமும் ஆத்மாவும். ஆத்மா, மனம், அறிவு. இதெல்லாம் ஆத்மா, அறிவு, மனம், இப்படிதான். இது மூணு தான் இயக்கமே. அப்போ அதை நீங்க ஆள கத்துக்கணும். அதை ஆள தெரியாதவங்க தான் இன்னைக்கு இது மாதிரி பல பிரச்சனைகளை போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மனசை நீங்க ஆள கத்துக்கணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் தியானம் பண்றேன், ஒரு இடத்துல அசையாம உட்கார்றேன், மனசை அலைப்பாயாம வச்சுக்க போறேன் அப்படின்றாங்க. ரைட்டு, தப்பு கிடையாது. மனசு அலைப்பாயிலன்னா உன் தேவைகள் இல்லாம இருக்கணும், அலைப்பாயாம இருக்கணும். உனக்கு தான் உட்கார்ந்தோன்னா அங்க மாசம் வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், அந்த கடன் கொடுக்கணும், இந்த கடன் கொடுக்கணும் சொல்லிட்டு அப்படி எங்க உங்களுக்கு நடக்கும்? மனசு அது அங்கதான் கூட்டம் போகும். நீ அதை அடக்கி வச்சீங்கன்னா உனக்கு பிரச்சனை ரேஸ் ஆகும். அதனால மனசை அடக்க முடியாது. நீ ஆன்மீகத்துல தியானத்துல நீ பெரிய ஞானி ஆகணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உன் மனசை கொல்லணும். அதான் உண்மை. கொல்லணும்னா அந்த மனசு புற வாழ்க்கையில என்னென்ன இருக்கு அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நம்மள கூட்டிட்டு போயின்னு இருக்குது. அப்ப அது கொன்னாதான் நீங்க இதுல வர முடியும். அதுதான் அதனுடைய இதுவே. அப்போ அந்த மனசை நீங்க ஆள தீரணும். அதை என்ன பண்ணணும், அறிவு கொண்டு அந்த மனசை நீ வழி நடத்தணும். எப்படி வழி நடத்தணும்? எது நமக்கு தேவை, எதுக்கு நமக்கு தேவையில்லை, எதுக்கு நம்ம ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்ம இதுக்கு நம்ம தகுதியான ஆள் தானா அப்படின்னு நீங்க ஆய்வு செய்யும். அப்பதான் அது நீங்க அந்த மனசை இது பண்ண முடியும். மனம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த மன இயக்கம் இல்லைன்னா காலையில நீ ஏந்திரிக்க முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க மனசை அடைக்கிடு, மனசை அடக்கிடு. மனசை அடக்க, மனசை ஆழ தெரிஞ்சுக்கணும், அடக்கக்கூடாது, ஆழ கத்துக்கணும். அது ரொம்ப ஃபாஸ்டா போகும். அப்ப நீ அது தகுந்த அதுக்கு கரெக்டான ஐடியா பண்ணணும். பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது பண்ணும். நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். அதான் ஆழ்மன சக்தி. அந்த ஆத்மாவோட இந்த மனமும் சேர்ந்து, இந்த அறிவும் சேர்ந்து ஒரு மனிதனை இயக்கிட்டா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், மாயாஜாலம் மாதிரி நடக்கும். ஆனா அந்த ஞானம் எப்போ வருது? நமக்கு பிரச்சனை வந்த அப்புறம் தான் வருது. அப்ப எங்கிருந்து நீ போய் மனசை அடக்கிறது, அறிவு கொண்டு செயல்படுறது பண்ண முடியாது. அப்ப நம்மள மாதிரி ஆள் என்ன சொன்னா, இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காங்க, அடுத்த வேலை சோத்துக்கு காசு இல்லை, உழவு வைப்பமா வைக்கல தெரியல,
இவர் வந்து மனசு அடக்குறியா அறிவு அடக்குறியா அப்படின்னு உன் மனசை உனக்கு கிண்டல் அந்த மாதிரி எகத்தாளம் பண்ணி இது பண்ணும். அதனால தியானம், யோகா இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு, தேவையற்ற சிந்தனைகள் நம்மளுக்கு வராம நம்ம தேவைகள் என்னவோ இந்த உடலையும் இந்த மனசையும் இந்த ஆத்மாவையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த கலைகள் எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு புற வாழ்க்கையில இருக்கிற பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நல்லா இருக்கும். அது குறிப்பிட்ட லெவல் போன அப்புறம் அதுவே உனக்கு ரிவேஸ் ஆயிரும். மனம் வெறுப்பு வந்துடும். அந்த மனசை வெறுத்துடும். மனசை வந்து நீ திருப்திப்படுத்தவே முடியாது. அது ஆன்மீகத்து பக்கம் போனா வேண்டியதான் நீ திருப்திப்படுத்த முடியுமா கண்டி? நீ மற்றபடி நீங்க எதுவும் திருப்தியே படுத்த முடியாது மனசு. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, வீம்புக்கு சொல்லுவாங்க. வீம்புக்கு எதனா பேசுறோம், பேசிட்டே தான் இருக்கலாம். பொய் பேசுறோம், 10 வார்த்தை பேசலாம். உண்மை பேசுறோம், 2 வார்த்தை தான் பேசுவோம் நச்சுன்னு. அது மாதிரி அப்போ ஆண்டவன் வந்து நமக்கு இந்த பிறப்பை கொடுத்து அதுக்கான அந்த ஆத்மா, அது ஒரு ஆத்மான்னு வச்சுங்க, ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இந்த பிண்டத்துக்கு கொடுத்து அதை இயக்கிறதுக்கு ஒரு அறிவை கொடுத்து அதை வந்து வழி நடத்தி செல்றதுக்கும் திட்டமிடுறதுக்கும் ஒரு மனசை தயார் பண்ணி அமைச்சிருக்காங்க. இப்ப இது 3மே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா நீ இதை உணர்ந்துட்டேன்னா நீ இறைவன் கிட்ட நம்ம ஈஸியா போய் ஐக்கியமாயிடும். அதுதான் அதனுடைய சூட்சுமம். இந்த உடனே வந்து எத்தனையோ இப்ப நம்ம பார்க்கறது வந்து அன்னமய கோஷம், உள்ளுக்குள்ள இருக்கு சூட்சுமய கோஷம். இப்ப நம்ம இருக்கிற உடம்புக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம இந்த அன்னமய கோஷம்ன்றது இந்த உடலுக்கு, உழைப்புக்கு, இந்த உடல் வளர்க்கறதுக்கு சாப்பிடும். இந்த சூட்சும அந்த உடல் இருக்குல்ல, அந்த உடலுக்கு நம்ம என்ன தீனி போடுறோம்? ஒண்ணும் கிடையாது. இயற்கையான பஞ்சபூதங்களுடைய ஆற்றலையும் சக்தியும் அதனை உணரக்கூடிய, அதை ஈர்க்கக்கூடிய சக்தி நம்ம செய்து கிடையாது. நம்ம தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு அந்த இயற்கையாவே தன் உடலை தற்காத்துக்கிறதுக்கும் இயற்கை சக்தியை வந்து அது இழுத்துக்கிறதுக்கு ஆனா சக்தி ஆற்றல் நம்மகிட்ட போயிடுச்சு. ஆனாதான் இப்ப நம்ம நிறைய பேர் வந்து அங்கங்க போயிட்டு வைத்தியம் பார்க்கறது, இயற்கை காத்து, கடல் பக்கம் போனா நல்லா காத்து கிடைக்கும், ஆத்து பக்கம் போலாமா, மலை சைடு போலாமா, காட்டுக்கு போலாமா, குற்றாலம் போலாமா அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, அது மனசு இந்த உடல் வந்து ஈர்க்குது. இங்க போனா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்குது. சந்தோஷமா இருக்குன்னு நம்ம மனசு சொல்லுது நம்மள. ஆனா அங்க போனா என்ன கிடைக்கும்? அந்த மலையில அந்த ஒரு மூலிகை காற்று, கடல்ல வர காற்று, ஆக்சிஜன், பிராணவாயு, பிராணம், அந்த சக்தி ஊட்டம் நடைபெறுது. அந்த சக்தி ஊட்டம் வந்து உடம்புல நடைபெறும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா அந்த உடல் இதாயிடுது. அவ்வளவுதான். நம்மளாம் இதெல்லாம் சாப்பிடும். நம்ம வந்து திரவ உணவு சாப்பிட்டாலே போதும், அது கரெக்டா தெரிஞ்சு சாப்பிடும். அது நமக்கு தெரியாது. குழந்தையா வயிற்றுல இருக்கும்போது திரவ உணவு தானே சாப்பிட்டுருக்கு குழந்தை. அப்புறம் வெளியே இருந்த அப்புறம் தானே திணிச்சு எல்லாத்தையும் சாப்பாடு அதுன்னு ஆகி விட்டாங்க. அப்போ இப்ப இருக்கிற உணவுலயே நல்ல உணவா, அது திரவ உணவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இது மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் இந்த அறிவு மனசு நல்லா வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும். அதுதான் உண்மை. அப்போ அது மாதிரி இருந்து உன் மனசை நீ ஆள கத்துக்கிட்ட, பேராசைப்படாம எல்லாம் நியாயமா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயத்துல எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் ஒரு பாசிட்டிவா நீங்க இருந்தீங்கன்னா அப்போ மனசு அது ஆட்டோமேட்டிக்கா அது அடங்கும். அதுவே அடங்கும். இனிமே இவன் நம்ம சொன்னா இவன் கேட்க மாட்டான், நம்ம நினைக்கிற மாதிரி ஆசைப்படுற மாதிரி இவன் பண்ண மாட்டான், இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, ஆனாலும் இவன் இஷ்டத்துக்கு தான் போவான், இவன் போற வழி நேர்மையான வழி, இது ரொம்ப ஆயுள் அதிகமா வாழக்கூடிய விஷயம், இது நேரா இறைவன் கூட சேரத்துக்கான வழியை அவன் தேடிட்டு போறான், அதனால நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, அவன் பின்னாடி தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மனம் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அடங்கி அது வந்து இருக்கும். அதுதான் அடக்கி ஆளுது. அப்போ அந்த மனம் என்ன பண்ணும்னா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்புறம் வந்து அது என்ன பண்ணும்,
ஓ, இவர் செய்ததெல்லாம் கரெக்ட் தான், நம்ம தான் நல்லா செய்யறாரு, அப்போ ஒன்றும் யாருக்கும் தொந்தரவு இல்லை, சந்தோஷமா தானே இருக்கு, அதுவும் மாறி மனமே மனம் மாறிடும். மனமே மனம் மாறிடும். அப்ப எல்லா விஷயங்களுக்கும் பாசிட்டிவா இருக்கும், எதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரூர்ல கரூர்ல வந்து ஒரு பெரிய சித்தர் இருக்கு, ஜீவசமாதி சிவா, அவர் பேரு சதாசிவ பிரம்மானந்த சுவாமிகள் அவர் பேர். அவர் வந்து ஆத்தோரமா தியானம் பண்ணிட்டு இருப்பான், மக்கள் வந்து போகும்போது ரொம்ப பார்த்துன்னு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அது ஏதோ மழை வந்து அவர் ஆத்துல அடிச்சுட்டு போய் மணல் மூடிட்டு இங்க ஒருத்தர் இருந்தாரே காணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்லாம் ஊர் மக்கள்லாம் இங்க ஒருத்தர் இருந்தாரு காணும், அவ்வளவுதான் அவங்க பொறுப்பு, அதை பத்தி யாராவது மாடாகும். அப்போ ஒரு மணல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாட்டில் போய் மணல் எடுக்கும்போது தலையில மம்பி எடுக்கும்போது தலை பண்ண ஆளு உள்ள மணல்ல கொஞ்சம் கிடக்கு. அப்புறம் மணல்ல இருந்து ஓண்டி அவர் எடுத்துட்டு வந்தேன், மணல்ல போய் அதை ஆத்துல அடிச்சு போனா தியானத்துல அப்படியே மொழியா இருந்திருக்காரு. அப்புறம் எடுத்து வந்து வெளியே வந்து வச்சாங்க. அவரு ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரோட்ல நடந்து போகும்போது அமனமா போற, அவர் ஆடைகள்லாம் இருக்காது, ஆடைலாம் போட மாட்டாரு, அவர் பாடு போவாரு. அப்ப மன்னராட்சி காலத்துல ஊர்ல மக்கள்லாம் சொல்லி இது மாதிரி பொம்பளைங்கெல்லாம் போகும்போது இவர் வந்து நிர்வாணமா போறாரு அப்படின்னு சொல்லும்போது சிப்பாய்கள் அமைச்சு யாரு போய் கூட்டணுவா போய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அப்ப அவங்க போறாங்க, கூப்பிட்டா அவர் யாரும் காதுல கேட்கறாரு, அப்ப ஆட்டி நேரம் போயிட்டே இருப்பாரு. அப்போ என்னடா நம்ம கேட்க சொல்ல சொல்ல அவர் மதிக்க போறான்னு சொல்லிட்டு அந்த வால் எடுத்து ஒரு கையை வெட்டிடுறாங்க. வெட்டிட்டனால அவர் பாட்டு போய் நிற்கிறாரு, கை கீழே கிடக்கு, அவர் பாட்டு போய் நிற்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, மன்னருக்கு தகவல் தெரியுமா, ஐயோ என்னடா இது கையை வெட்டினாடா அப்புறம் போயினே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கலாம் கூடி என்னப்பா இதுல பண்ணிட்டீங்களா சேர்ந்தீங்களா, அவர் ஏதோ மகான் மாதிரி சொன்னேன். அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு அவர் என்னன்னு கேட்டிருக்காரு, இது மாதிரி கையை உங்க கையை நான் தெரியாம வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கையினது. அப்புறம் அந்த கையை தூக்கி இங்க வச்சு சும்மா தடவை மறுபடியும் சரியா ஒட்டி சரியா போயிடுச்சு. அவரோட அதிசயம். அப்ப பாருங்க, அப்ப அவர் மனம் எங்க ஒடுங்கி இருந்தது பாருங்க. அந்த மனசு நம்ம இப்போ ஒரு கையை தான் வச்சா பாக்குறோம் டக்குன்னு, அப்ப அது கை வெட்டது கூட அவருக்கு தெரியல, அப்படி ஒரு ஞானத்துல இருந்திருக்காரு. அந்த மனசை அடங்கிட்டார், மனசுக்கு அங்க வேலை கிடையாது. அவர் நேரடியா இறைவங்கிட்ட இறையாற்றலும் இறை சக்தியிடம் அந்த பிராணன் கூட சேர்ந்துட்டார், தொடர்பு ஏற்பட்டு. சும்மா அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த பெண் அந்த பூமியில வாழ்ந்து கிடக்கு. நம்ம இந்த பூமியில வந்து நீங்க வாழ்றதுக்கு தான் அந்த மனம் எல்லாம் தேவை, அங்க போய் வாழ்றதுக்கு உனக்கு மனம் தேவை, அறிவு இருந்தா போதும், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா போதும். ஆனா மனம் இருக்கணும், மனம் இல்லாம இருக்க முடியாது, மனம் இல்லாத மனுஷன் எவனும் கிடையாது. மனம் இருந்தாதான் வேலை செய்யும், மனம் இல்லைன்னா ஆத்மா கிடையாது, ஆத்மா இல்லைன்னா மனம் இல்லை. இப்படிதான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆழமா நிறைய விஷயம் ஆழமா போய் பேசலாம், அது உங்களுக்கு புரியாது. அதனால எதுக்காக இப்படி ஒரு மனசை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, எதுக்காக நான் பேசுறேன்னா, நிறைய பேர் வந்து பல சங்கடங்கள் பிரச்சனைகள்ல வராங்க, என்ன பண்றதுன்னு புரியல, நம்ம சொல்றத கூட அவங்க கேட்கிற அளவுக்கு கூட அந்த டைமிங் அது இல்லை, மறுபடியும் போய் அதே தப்பு அதே தான் பண்றாங்க. அப்ப நம்ம நேரத்தையும் வீணடிக்கிறாங்க, அந்த மனசை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது, நீ ஒரு விஷயம் நீ கஷ்டப்படுறன்னு உன் மனசை நீ கெடுத்து வச்சிருக்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் உன்னை வந்து ராங் ரூட்ல இட்டும் போய் உன்னை காலி பண்ணுது மனசு. அதுக்கு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க மனமே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா மனசை நீ நல்லா வச்சிருந்தீங்கன்னா அது மருந்தா வேலை செய்யும், அதுக்கு வேற வேற விருந்தெல்லாம் போட்டீங்கன்னா அது உன்னை நாசம் பண்ணிடும். அப்ப அந்த மனசை வச்சுதான் நம்ம எதுவுமே பண்ண முடியும், மனசு இல்லாம நீங்க எதுவும் பண்ண எந்த வேலையும் நீங்க பண்ண முடியும். பாருங்க, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மனசு பிடிச்சாதான் சாப்பிட முடியும், நீ சாப்பிட்ற குடிக்கிற தண்ணி அது தண்ணி மனசுக்கு பிடிச்சாதான் குடிக்க முடியும். ஒரு திருமணம் செஞ்சு ஒரு பெண்ணா இருந்தாலும் அது மனசுக்கு பிடிச்சாதான் பண்ணிக்க முடியும். திருமணம்ன்றாங்க, அது திருமணம் இல்லை, அது வந்து எப்படி சொல்றது, ரெண்டு மனசு சேர்றது சரிங்களா, திருமணம் அப்படின்றாங்க. திருமணத்தை வேற பேர் வைக்கணும், அது தப்பு. அப்படி அது மாதிரி ரெண்டு மனசு தான் காரணம், மற்ற எந்த பொருள் எல்லாம் உனக்கு கிடையாது, மனம்தான் மெயின். மனம் நம்பிடுச்சுன்னா அவள்தான் முடிஞ்சுக்க. அதை அப்படி மனது அடிப்படையாக கொண்டுதான் மனித வாழ்க்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை நம்ம மதிக்கிறது இல்லை.
பணம் ஒரு பெரிய பொருளாதாரம், ஒரு பெரிய பிரச்சனை. மனித குலத்தை வந்து ஆட்சி படைச்சிக்கிட்டு அது இப்போ ஒரு 25-30 வருஷமா நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம ஜென்ரேஷன் சுத்தமா பணம் தாண்டா அப்படின்ற மாதிரி அவனை வளர்த்துட்டோம். அவங்க படுற பாடு இருக்கு, அவங்க டென்ஷனு, எப்ப பார்த்தாலும் டென்ஷனு, தொழில டென்ஷனு, வருமான டென்ஷன், குடும்பம் இங்கேயே ஆகி கௌரவமான போதை வஸ்து பழக்கங்களுக்கெல்லாம் போய் பழக்கமாகி இன்னைக்கு அவங்க மனித வாழ்க்கையை எப்படி வாழ்றா நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாசம் பற்று அதெல்லாம் இல்லை. அப்ப அந்த மனசை பாருங்க எப்படி வளருது. நம்ம தான் வளர்த்து, அவங்களுக்கு சொல்லி தப்பு இல்லை. நம்ம தானே நம்ம மாட்டேங்காது அரசாங்கம். நமக்கு என்ன தேவை? வேலை செஞ்சா காசு வேணும் இல்லையா? ஒரு மனிதன் டெய்லியும் அத்தியாவசிய பொருளை நிறைவேற்றிக்கணும், அது அரசாங்கோடைய பொறுப்பு. ஒரு குடும்பத்துல இருந்தா குடும்ப தலைவனோட பொறுப்பு, இல்லைன்னா தனிமையா இருந்தா அவன் பொறுப்பு. அது அவன் சாப்பிட்றதுக்கு நாட்டுல இல்லைன்னா அப்ப யார்? அரசாங்கம் தான் சரியில்லைன்னா. அரசாங்கம் வந்து ஒரு குடிமகன் வந்து பட்னியா இருக்குது அவனுக்கு தெரியல அப்படின்னு நினைப்பேன். நமக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம எதை அம்மா அப்பா பெத்தாங்க, பிறந்தோம், காட்டுல இதை துண்ணோம், வாழணும். ஆனா எங்கெங்க நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க? நம்ம வந்து ஒரு மனித குலம் வந்து ஒரு ஒழுக்கமா ஒரு ஒழுங்கினத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி அரசியலமைப்பு உருவாக்கி பண்ணி வச்சிருந்தா அது வேற மாதிரி நம்மளை அழிச்சிட்டு போகுது. அதனாலதான் இந்த பிள்ளைங்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுறாங்க. சில பேர் நினைப்பாங்க சாமி பேசும்போதெல்லாம் அரசியல் பேசுறாரு, சட்டம் பேசுறாரு. அரசியலுக்கும் சட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அது இல்லாம எவனுமே இந்த சட்டப்படியா பண்ணவே முடியாது நாட்டுல. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு விளையாட்டா தெரியும். நீ மனசங்கடம் வர காரணம் அவ்வளவுதான். நம்ம வாழ்வியல் பிரச்சனை சரி கரெக்டா இல்லை, சிஸ்டம் இதா இல்லை, அதனால பிரச்சனை. அவங்க தேவைகள் பூர்த்தியான யாரும் வெளியே விடுவாங்களா, வேற என்ன பேசுவாங்க, அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துருப்பாங்க. தேவைகள் பூர்த்தி ஆகாதப்பதான் பிரச்சனை பெருசாகுது. அதனாலதான் வராங்க. அப்போ மனசங்கடமாவது, உடல் நோய் நொடி வருது. நம்ம பிறந்து நம்ம ஏன்டா இவனுக்கெல்லாம் பதில் சொல்றோம், இவனுக்கெல்லாம் இது கட்டுறோம் அது கட்டுறோம் அப்படி ஒரு கேள்வி வருது. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் வாழணும் வருது. உண்மைதானே கேட்கறது. அந்த ஆத்மா குழந்தையா பிறக்கும்போது அப்படியெல்லாம் இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சு வந்தது கிடையாது. அது இயற்கையோடு நடக்குது, இயற்கையோடு இருக்கணும். ஆனால் இயற்கை வந்து இங்க மனிதன் ஆட்கொண்டு செயற்கையான உலகத்தையும் செயற்கையான பணம் என்ற ஒரு பொருளை நோக்கி ஓர அளவுக்கு நம்மளுக்கு சிஸ்டம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுல வந்து எங்க ஆன்மீகத்தை பத்தி பேசி, மனசை பத்தி பேசி, அதை பத்தி பேசி எங்க வந்து முன்னேற போறது கிடையாது. சொல்ல போனா இனிமே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வருவாங்க. இப்ப இந்த நிறைய ஐடி பீப்புள், அந்த பீப்புள் இந்த வேலை டென்ஷன்ல ப்ரெஷர் ஏறி உடம்புல வந்து எல்லா உறுப்புக்கெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அதை சரி பண்றதுக்கு இப்போ சுத்தின்னு இருக்கிறாங்க. ஒருத்தன் இருக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துக்கின்னு உறுப்புகளை இழந்துட்டு, பணத்தையும் இழந்துட்டு, குடும்ப நிம்மதியும் இழந்துட்டு சுத்தின்னு இருக்கிறான். இல்ல பட்டவன் எங்கன்னா போய் ஒரு மூலிகை கிளியை பார்த்து சாப்பிட்டுட்டு ஒரு சித்த வைத்தியரை பார்த்துட்டு சரி பண்ணிக்கின்னு அப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான். இப்படி பல பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக வருது. கண்டி நீ நிம்மதியா இருக்கிறதுக்கும் சொகுசா இருக்கிறதுக்கும் வரல. சொகுசுன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய பங்களா டைப்ல ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், சொகுசு, நம்ம தான் கார்ல போறோம் கார்ல வரோம்னு சும்மா சுத்தி நிற்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எவன் ஒருவன் உடலை எப்போ சுத்தபத்தமா அவன் வந்து ஆரோக்கியமா எவன் வச்சுன்னா அது ஒரு பெரிய செல்வம். அப்ப அந்த உடலை நீ செல்ல வச்சுன்னா மனசை நீ செம்மையா வச்சுக்கணும். அதான் சொல்லியிருக்காரு. சில மனம் எது செம்மையானா மந்திரங்கள் எதுவும் ஓத வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி சொல்லுவேன். இந்த தெலுங்குல கூட ஒரு சொல்லுவோம், தெலுங்கு மொழி, ஆத்மலிங்க பூஜை செய்யடா அப்படின்னு. ஆத்மா லிங்க பூஜை செய்யடா. இப்ப ஆத்மா நமக்குள்ளதான் இருக்கு. அந்த ஆத்மா நீ சுத்தம் பண்ணு, உனக்கு எல்லாம் நல்லபடியா ஆகும். எங்க கேட்கறாங்க? கேட்க மாட்டேன். நாங்களாம் பாருங்க, உங்களுக்காக நேரம்லாம் நாங்க அதுக்குன்னு ஒதுக்கி வேற வழி கிடையாது. எனக்கு 5-6 நாள் ஆகி போச்சு போட்டு வீடியோ. மனசு பதுக்குது, நம்மள வீடியோ பார்க்கறது இது மாரி இருந்திருப்பாங்க பாவம். அதுல 5 பேர் பார்க்கட்டுமே, அவங்க நம்மளை நம்பி இருந்திருப்பாங்கல்ல. சரி ஏதோ ஒரு வீடியோ போடுவோம் சொல்லிட்டுதான் இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுத்து போட்டுனுது. அப்போ இது 4 வரியில சொல்லிடலாம் அந்த விஷயத்த. ஒன்னும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மனம் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. யதார்த்தமான வாழ்க்கைக்கு யதார்த்தமான பேச்சு தான் உங்களுக்கு உதவியா இருக்கும். நானே ஸ்கூல்ல கிளாஸ்ல பாடம் நடத்துற மாதிரி புக்கு கொஸ்டின் மார்க் எல்லாம் வச்சதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பதியாது, வராது. ஆனாதான் வீடியோ வந்து நிதானமா பாக்குறதுன்னு நீங்க பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா பாக்குறவங்க, ஐடில வேலை செய்யறவங்களாம் ரொம்ப ஃபாஸ்டா பார்ப்பாங்க, டக்கு டக்கு மெசேஜ் தருவாங்க. தயவு செய்து அவங்களும் போயிடுங்க, பார்க்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க கர்மா அப்படின்னு நினைச்சிட்டு போயிடு. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா
அவங்கவுங்க வேலை முடியணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வேலை நடக்கிறதுக்கு 1008 பொய் பேசணும்னு நினைக்கிறேன். எதனா அந்த நேரத்துக்கு பொய் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை வந்து நம்பிக்கை வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு ஜெனரேஷன் அப்படி இருக்குது. ஏன்னா தப்புன்னா என்னன்னு தெரியல, அதோட விளைவு என்னன்னு தெரியல, நியாயம்னா என்னன்னு தெரியல. இப்படி அநியாயமா தப்பா பேசினா இதோட விளைவு நமக்கு என்ன வந்து சேரும், என்ன நடக்கும்னு தெரியல அவனுக்கு. ஆனாதான் சில பேர் குற்றச்செயல் பண்ணிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. தைரியமா செய்யறாங்க, அவங்க தெரியல, எதுவுமே தெரியல, பாத்துக்கலாம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீ வந்து மனசை அடைக்க ஆகும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்க போறோம், என்னென்ன பண்றோம், என்ன நல்ல விஷயம் பண்றோம், என்ன கெட்ட விஷயம் பண்றோம், நம்ம எந்த தேவை, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, அதே மாதிரி பேசும்போது யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு பேசும். அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வந்து எப்படி சொல்றது, பப்ளிக்ல வந்து சொன்னா தப்பா எடுத்துப்பாங்கன்னா, சாமி வந்து பேசுறாரு, பெண்களை பத்தி பேசுறாரு. அவங்க பாதுகாப்பு தான் சொல்றோம், ஆனா அது அவங்களுக்கு வந்து எதிர்மறையா தெரியுது. அது மாதிரி ஆகி போச்சு, வேற என்ன பண்ண முடியாது. அவங்களாம் ரொம்ப பெண்கள்லாம் இன்னைக்கு பாவம் சொல்லலாம். இப்ப ஆண்கள்லாம் என்ன போட்டா ஜாலியா 2 பேர் சம்பாதிக்கணும், மனைவி சம்பாதித்தா பொண்டாட்டி வீட்டுக்கார வீட்டுல உட்கார எல்லாமே ஆகி போச்சு. ஆண்களுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு எல்லாம் அந்த எண்ணம் கிடையாது. எப்படி சொல்லன்னு கேட்டேன்னா, பொண்ணு பார்க்க போனா பையன் பார்க்க போனா பொண்ணு வேலை செய்யதான் கேட்கலாம், பையன் கேட்கலாம். என்னன்னு கேட்டா, இல்ல வேலை செஞ்சாதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. நீ என்ன பண்ணுவ? நானும் சம்பாதிப்பேன், அதுக்கப்புறம் லீவுனா என்னால முடியலன்னா சம்பாதிக்கல, அதனால அப்படின்னு கேட்கலாம். உசாரா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம். பெண்ணுல என்ன கேக்குறாங்க, செட்டில் ஆயிட்டு இருக்கானா கேக்குறாங்க. எப்படி கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. வேற ஒரு பொண்ணு கிட்ட சில பேர் கேட்கறான், என்னம்மா மாப்பிள்ள எப்படின்னா, செட்டில் ஆயிட்டு இருக்கானா, நல்ல வீடு இருக்கா, கார் இருக்கா, ஏன்னா வந்து வாரம் வெளியேட்டும் போறா, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கரெக்டாக கொடுக்கணும், செய்யணும், தனி வீடா இருக்கணும், மாலுக்கெல்லாம் இட்டு போகணும், மாசம் குறைஞ்சது 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் சம்பாதிக்கணும், இவ்வளோ கட்டளைகள் கொடுக்குறாங்க. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த சுதந்திரம்? அப்புறம் நீயும் சம்பாரி, அவனும் சம்பாரி, அப்ப நீ என்ன பண்ற? அப்ப அது சம்பாதிக்கின்ற திமிரில் எதனா வார்த்தை பேசணும், நாளைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுது. ஆனாதான் டைவர்ஸ். அந்த ஒழுக்கமே கிடையாது. அவங்க இதுனா கல்யாணம் சரி ரைட்டு, அதாவது கல்யாணம்ன்றது ஒரு வாட்டி பண்றதுதான் கல்யாணம், அடிக்கடி பண்றதுலாம் கல்யாணம் கிடையாது. அப்ப அந்த மனம் பாருங்க, மனித இந்த கெட்ட செயலுக்கும், கெட்ட எண்ணங்களுக்கும், கெட்ட நடவடிக்கைக்கும், இந்த கெட்ட ஒழுக்கற்ற செயலுக்கு காரணம் எல்லாம் அந்த மனசு தான் காரணம். அதுக்குதான் சொல்றோம், மனசை அடக்கி ஆளுங்க. மனசை அடக்கி ஆண்டினாலே உங்களுக்கு ஆத்மா, நீங்க வந்து உங்க ஆத்மா நீங்க உணர்ந்துடலாம். அப்ப இறைவனோட போய் நீங்க வந்து ஈஸியா தொடர்பு கொள்ளலாம். பாருங்க, ஒரு ஆத்மா நம்ம கூட இருக்கும், எல்லாருமே சரி, தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், அண்ணன் தம்பி, நீங்க வந்து கொஞ்சம் சர்வே பண்ணி பாருங்க, பக்கத்துல என்ன பண்றாங்க, எதுக்கு இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாப்புல. நான் ஒரு வீட்டுல 4 பசங்க தான் ஒரே தாய் தப்பம் தான் பிறந்தாங்க, ஒரே மாதிரி பண்றாங்க, ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி படிக்கிறான் கிடையாது. அவன் விதி, அவன் தனி, அவன் பழக்கம் வேற, அவன் ஆத்மா வேற, அவன் மனசு வேற, எல்லாமே. இவங்க ஒரு கூண்டுல இருக்கிறான், பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும். படிச்சு முடிச்சு போயிட்டானா அவ்வளவுதான். கூடு சொல்லல, கிளி இறக்கை மலத்தெடுத்து கூட்டை விட்டு பறந்துடுத்து, அவ்வளவுதான். அது பறக்கிற வரைக்கும் தான். அதனால எந்த எதிர்பார்ப்பும் யாரும் பார்த்து யாரை நம்பி யாரும் வாழ்ற வாழ்க்கை இந்த பூமியில் கிடையாது. அதனாலதான் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு மனசை நல்லா அடக்கி, இந்த பூமியில வாழ்றதுக்கு அடக்கி ஆளணும். ஆண்டுகிட்டு மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாது. நீங்க வாழ்ந்து இறை வழிபாட்டுல போய் நீ இறைவன் யாருன்னு அறிஞ்சிட்டு இறைவன்கிட்ட சேர்ந்துக்கலாம். இல்ல மனிதன் தான், எனக்கு கடவுள்லாம் இல்ல நாத்திகன்னா நேர்மையாயிரு. யாருக்கு எந்த உதவியும், உன்னால எந்த உபத்திரம் இருக்கக்கூடாது. நீ விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கோ, விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு நேர்மையாரு, யாரும் தீங்கப்படாது. நிறைய பேர் இருக்காங்க, நாங்க வந்து கடவுள் இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் பண்றதெல்லாம் கேம்பார்த்தனா மொளமார்த்தனமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நான் என்ன செய்வேன், என்னை தட்டி கேட்கறது ஆள் கிடையாது, கடவுள்லாம் கிடையாது, சும்மா பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அனுபவிப்பாங்க. நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, சில பேர் சொன்னா பைத்தியக்காரன் சொல்லுவோம். இந்த உலகம் அப்படியாப்பட்ட உலகம். நீங்க நல்ல உங்க வாழ்க்கையில எடுத்து பாருங்க, இந்த உலகம் தான் அவனுக்கு எடுத்துருக்கும்.
அவனை நம்பாம விட்டுருக்கும். அவன் போன அப்புறம் அவனை கொண்டாடும். இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பூமியில நம்மள எல்லா ஜீவராசிகளும் உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புலயே இருக்கு. அந்த ஆர்கன்ஸ், அந்த உறுப்புகள் இருக்கு. நீ எந்த தீங்கு செஞ்சாலும் என்ன கெட்ட என்ன நினைச்சாலும் அந்த அந்த ஆர்கன்ஸ் எது எது சார்ந்து இருக்கு அதெல்லாம் கெட்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. சிம்பிள் இதுதான். அதுதான் சொல்றான் கடவுள் உன்னூர்ல இருக்கானா எங்க இருக்கானா இப்படிதான் இருக்கான். 5 பஞ்சபூதங்கள் தான் இறைவன். 5 பஞ்சபூதம் தான் நம்ம உடம்புலயே இருக்கு. கிட்னி, ஹார்ட், இது மாதிரி. நீங்க போய் நெட்ல தட்டி பாருங்க. அந்த 5 யாரு கரெக்டா வச்சிருக்கானா ஆண்டவன் இருக்கானா நம்ம இருக்கிறன்னு அர்த்தம். இல்லைன்னா அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான் சுத்தமா சொல்லலாம். அது நேரம் சொன்ன ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் யாருமே நம்ம கூட இருக்கோம். ஒருத்தர் பெரிய ஆளானோ இவனுக்கு பிடிக்காது. இவன் நல்லதான் இருப்பான். அந்த மனுஷன் விடாது. நம்ம கூட இவன் இவ்வளவு பேசா பாராட்டப்படுறானே, இவனுக்கு தான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு உன்னத மோசமான இருப்பான், அதை பண்ணா இதை பண்ணா அப்படின்னு சொல்லி கலங்க விட்டு போயிடும். அது மாதிரி உலகம். அப்போ நான் இறைவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அவனை கள்ளதி கழிச்சு கொண்டுருவாங்க. ஆனா பெரிய பெரிய இறை மகான்கள் சித்தர்கள்லாம் சொல்றான், உன்னோடு தாண்டா இருக்கு, நீ தாண்டா கடவுள், அதை விட்டுட்டு நீ ஏன்னா வெளியே சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சொல்ற விஷயம் நான் உணர்ந்த விஷயம். என்னோட பாதை வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கும். ஒவ்வொருத்தர பாதை இருக்குன்றதை விட நான் ஆணவத்துல சொல்ல. அது அமையிறது, அது ஆட்டோமேட்டிக்கா அமைச்சு கொடுக்கறது. அப்படிதான். ஒரே சித்தர் மாதிரி ஒரு சித்தர் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பழக்க வழக்கம் வர அவங்க ஞானம் பெற்ற வழி ஒவ்வொன்றும் வேற வேற அப்படிலாம் இருக்கும். அது மாதிரி எனக்கு அவ்வளவுதான். நான் தெரிஞ்சவங்க 4 பேர் நான்கு மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்ன நாடி வராங்க நிறைய இப்ப பாவம் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. வரவங்க யாருன்னா சாமி உங்க பிரச்சனைனா சொல்லி என்ன கேட்டிருக்காங்களா? யாரும் கேட்ட கிடையாது. ஏன்னா கோயிலுக்கு போனா சாமி விட சாமி நீ நல்லா இருக்கீங்கன்னு கேட்டது கிடையாது. அது மாதிரிதான். கடவுளையே கேட்கல, நம்மள ஏன்னா கேட்க போறாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது வாழ்க்கையில, இல்லாம இல்லை. நான்லாம் என் வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் வந்தேன். நிம்மதினா என்ன எனக்கு தெரியாது, சந்தோஷம்னா எனக்கு தெரியாது. அது மாதிரி அனுபவிச்சது கிடையாது சின்ன வயசுல இருந்தே. அதனாலதான் எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இது வரைக்கும் என் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்தது யாரு இறந்தது போனது வந்தது கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கே தெரியாது. அது எனக்கு தெரியும். ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு தெரியல. என்ன நான் ஆராய்ச்சி பண்ணேன், ஏன் நமக்கு இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னா மனசு கேட்டேன். என் மனசு பேச ஆரம்பிச்சது. அப்ப தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனாலும் அது மனசு எனக்கு கரெக்டா சொல்லுது, இதுதான்டா, இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது வரவன் இப்படி அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான். மனசை நான் உணர்ந்துட்டேன், மனம் உணர்ந்துட்டேன். ஆனா மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா சித்தர்களோட வழிபாட்டுல மகான்களோட வழியில நான் போயிட்டு இருக்கேன். அவங்க என்ன பிச்சை போடுறாங்களோ கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா பரம சந்தோஷம். அவ்வளவுதான். ஆனா அது அந்த மனித வாழ்க்கையில இப்படி ஒரு ஆன்மீக பாதையில போகும்போது பல சிக்கல் வருது. என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, நம்மளை நாடி பிரச்சனைகளை சாதிக்கிறதுக்கு வரும்போது நம்மளை புகழ்ந்து நம்மளை ரொம்ப புகழ்ந்து ரொம்ப ஞானி மாதிரி மகான் மாதிரி வர்ணிச்சு, சாமி எனக்கு இப்படி சாமி, உங்களால தான் முடியும் சாமி, சில வாக்குறுதிகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட்டுட்டு வேலை முடிஞ்ச அப்புறம் விட்டு நம்ம போகும்போது மனசு கொஞ்சம் சங்கடப்படதான் செய்யுது. ஆனா சங்கடம் அதனால வருத்தப்பட்ட ஒண்ணும் கிடையாது. பாருங்க இப்படியெல்லாம் ஆனாப்பா இப்படி இருந்தான் அவன் இப்படி இந்த வார்த்தை இந்த வார்த்தையில என்ன கணக்கு? நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் யாருக்கு நான் அது சொல்ல மாட்டேன். சொன்ன அது கமிட்மெண்ட் கட்ட போட்டேன். அப்படிதான் நான் வாழ்ந்திருக்கேன் இது வரைக்கும். ஆனாலும் அது தெரியும். சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறான், சாமி நான் இது முடிஞ்சுன்னா உங்களுக்கு அது பண்றேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நான் இப்படி உங்களா முடியும் சாமி. அப்படி பெருமை பேசி எங்க இருந்து கத்துட்டு வந்தான்னு தெரியல. எப்படி அவங்க தாய் தப்பெல்லாம் இப்படி வளர்த்தாங்க, இப்படி ஒரு புள்ளைய அசிங்கமா கேவலமா இருக்கு தெரியாம பழகிட்டோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது, எண்ணங்கள் வருது. நான் ஓப்பனா சொல்றேன். நான் அதெல்லாம் ஜோடிச்சு மறைச்செல்லாம் சொல்ல. ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். அவன் என்கிட்ட இருக்க என்னங்கன்னா தெரியாது. ஆனா என்கிட்ட வந்தா சில விஷயங்கள் நடக்குது, அவங்களுக்கு போறாங்க. ஆனா அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் அது அந்த மரியாதை தெரியல. ஒரு மரியாதை தெரியல. ஒரு ஆன்மீகவாதி கிட்ட போனா எப்படி போனோம், ஒரு குருமார்கிட்ட போனா எப்படி போனோம், ஒரு சித்தர்கிட்ட போனா எப்படி போனோம், கோயில்ல போனோம், எதுவுமே தெரியாது. ஆனா இவங்க பிரச்சனை மாத்திரம் முடிச்சு கொடுத்துடணும். நம்ம வேலைக்காரங்க இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது முடிஞ்சானா கடவுள் எங்க இருக்கான்னு நம்மள கேட்பாங்க திருப்பி.
இப்படியாப்பட்ட ஜனங்களெல்லாம் நான் பார்க்க வேண்டிய வருது. ஆனால் இப்படி இப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் நான் பேசுறது கொஞ்சம் ஹாஷா இருக்கும். காரணம் இதுதான். அப்போ இது மாதிரி பண்ணிட்டு போறதுனால உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட வரவங்க நம்ம பண்றதுக்கு மனசு வரல. என்னத்துக்கு நம்ம இப்ப இவனுங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம பொண்டாட்டி போல நம்ம கண்டுக்கல, நம்ம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்த்து நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி லாஸ்ட் அவன் எதனா ஒரு நம்ம மனசு புண்படுற மாதிரி எதனா ஒரு வார்த்தையை அவன் சொல்லிட்டு போயிடுவான். அது மானிட்டன் மனுஷன். அது நான் வந்து அதெல்லாம் நினைச்சு நான் கவலைப்படுறாங்க தான் நான் இப்ப இருக்க முடியாது. நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் பயங்கர பிரச்சனைகள்லாம் இருந்து நான் வந்திருக்கேன். அதனால எனக்கு தெரியும் இதெல்லாம் எப்படின்னு. ஆனா இறைவன் என் கூடயே இருக்கிறதுனால நான் எல்லா விஷயத்திலும் என்னை வந்து தற்காத்து வந்திருக்காரு சின்ன வயசுல இருந்து. அதனால வந்து நான் எதுக்கு நான் பயப்பட மாட்டேன். நேர்மையா இருப்பேன். நேர்மையா இருப்பேன். நான் எதுக்கு சொல்றேன்னா எனக்கு நடந்த விஷயத்த சொல்றேன். நிறைய பேர் இருக்காங்க மாதிரி ஆன்மீகம் புதுசுல வரவங்களாம் நான் போனோம் 4 பேர் கூட வருவாங்க. இப்படிப்பா சொல்லி அவன் ஆசை காட்டி எதனா ஒன்று பண்ணுவாங்க. உஷாரா இருங்கோ அப்படின்றேன் நான். ஏன்னா உங்களுக்கு கூட அந்த ஆன்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஆன்ம சக்தி இருக்கும். அந்த சக்தி உங்களுக்கு தெரியாம அவங்க வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப நாளைக்கு நீ எதனா பண்ண உனக்கு வந்து கர்மா ஏறிக்கிட்டே வரும். கர்மா ஏறிடும். அது மாதிரி நான் நடந்திருக்கு கொஞ்சம் நெஞ்சங்கிட்ட. ஆனால் அந்த மனிதர்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வருது. எல்லாரும் மேலும் கிடையாது. நான் எதனா ஒரு வீடியோ போட்டாலோ எதனா மெசேஜ் போட்டாலோ நம்மளை பத்தி தான் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நிறைய லிஃப்ட் ஆகி போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? காமனா தான் போடுறேன். யாரும் தாக்கி பேசுறது இல்லை. என்னெல்லாம் ஓப்பனா நான் கேட்பேன். எல்லாம் ஓப்பனா பேசுவேன், ஓப்பனா கேட்பேன். மறைச்சி வச்சுட்டு பழி வாங்குறது, உள்ளுக்குள்ள வச்சு பழி வாங்கலாம் வாங்க மாட்டேன். நேரா மாட்டினாங்கன்னா தப்பு பண்ணி தான் கண்டிப்பா கேட்பேன். 4 பேர் இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நேரா கண்டிப்பா கேட்பேன். என்னோட குணம் அது. அதனால இந்த மனசை அடக்கியாண்டா இறைவனை போய் அடையலாம். ஆனா இறைவன் எங்க சுவாமி இருக்காரு அப்படின்னு அந்த கேள்வி இதுல கேட்கக்கூடாது. அது தனி கேள்வி. அடுத்த கேள்வி வரும். அப்ப இறைவன் எங்க இருக்காரு? அப்ப இறைவன் போய் பார்க்கலாம் சாமி சொன்னா அப்ப சாமி இறைவனை பார்த்துட்டாருல, அப்ப எங்க இருக்காரு அப்படிதான் கேட்பீங்க. அந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. வரவங்களாதான் கேட்பாங்க. கடன்னு ஒரே நாள்ல வந்து அவர் கிறிஸ்டினை முடிச்சு கொடுத்துடணும் கையில. அவர் அவ்வளவு பாவம் பண்ணிப்பா, அவள் தப்பு அதெல்லாம் விட்டுருவாரு. சாமி இது சாமி அது சாமி இந்தாங்க சாமி இது வச்சு சாமி உங்களால முடியும் சாமி அங்க அப்படி பேசலாம் சாமி இப்படி சொல்லி நம்மள பிரெயின் வாஷ் பண்ணுவோம். இந்த சம்சார பந்தத்துல இருக்க மாநிலர்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய என்ன வேணாலும் செய்வார்கள். ஆன்மீகவாதிகளே நீங்க உஷாரார்கள். ஆனா உண்மையான ஆத்மா எங்களுக்கு தெரியும். யார் நல்லவங்க, யார் கேட்டவங்க, யார் என்ன தப்பு பண்ணிருக்கான், எவன் கூட இருப்பான், எவன் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? கொடுத்து பார்ப்போம். அவன் இங்க நம்ம கிட்ட எல்லாம் பார்த்துட்டு வெளியில போய் போலியான ஆட்டம், போலியான பேச்சு எல்லாம் ஆடிட்டு இருப்பான். அப்படி என்னன்னா சரி ரைட் ஓகே பார்த்துக்கலாம் அப்படி. அதனால இப்படி இருக்கிறாங்க. மனசை ஆய்வு செய்யுங்க. மனசை அடக்கி ஆளுங்க. இறைவனுடன் போய் நம்ம எல்லாமே ஐக்கியமாகும். எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே ஆரோக்கியமாகவும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியா பேசு. அந்த மகிழ்ச்சியான ஆத்மா மேல போறதுதான் இறைவன் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சில விஷயம்லாம் நான் வந்து யதார்த்தமா சொன்னாலும் சில புரியாம இருக்கும். சில பேர் லப்பர் போடுறாருன்னு நினைப்பாங்க. லப்பர் போடுறவங்களாம் தயவுசெய்து மன்னிச்சுட்டு தயவுசெய்து பார்க்காதீங்க வீடியோவை. நான் இருக்கிறது இதுதான். உங்களுக்காக போயிட்டு நான் எல்லாம் கத்துக்கிட்டு இப்படி பண்ணணும், இப்படி பேசணும், இவ்வளவு இத்தனை நிமிஷம் பேசணும் அப்படிலாம் நம்ம பேச முடியாது. எனக்குன்னு சில பேர் இருக்காங்க. ரைட்டு. இறைவன் என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் நீ நல்லா இரு, உன் சுத்தி இருக்கிறவங்க நீ நல்லா வச்சுக்கோ, உன்னை நம்பணும்ல நீ கைவிடாத, இது பண்ணால போதுன்னு இருக்க. நான் எல்லாருக்கும் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா செய்வேன். நீ நல்லவனா இருந்தா செய்வேன். நான் என்ன செய்வேன், எதை சொன்னேன் பேசுவேன். என்னால முடியும் சில விஷயங்கள் நான் செய்வேன். ஆனா எப்ப செய்வேன், என்ன செய்வேன், யாரு செய்வேன், எங்க செய்வேன்னு யாரும் சொல்ல மாட்டேன், செய்வேன். அதுதான் இந்த தத்துவம். இந்த உலகத்துக்கு நான் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாம ஸ்ரீண்டி தேவையில்ல வேலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஓடிங்க வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. ஆனா தேவையில்லை. என்னை நம்பினவங்கள நான் பார்ப்பேன். அவ்வளவுதான். இஷ்டம் தான் வாங்க, கஷ்டம் தான் போயிட்டே இருந்தேன் அப்படின்னு விட்டு நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். நான் கடவுள் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் பார்த்து நான் வந்து பார்க்கல. கடவுளுக்கு தெரியும் ஏன் அப்படி வச்சிருக்காரு உன்னை, நீ ஏன் அந்த பிரச்சனைல மாட்ட வச்சிருக்க அவருக்கு தெரியும். அவர் பார்த்துக்குவார். என்கிட்ட வராங்கன்னா இறைவன் தான் அனுப்புவார் என்கிட்ட. அப்படிதான் நான் நம்புவேன். அப்படிதான் வரவங்களுக்கு நான் சில விஷயம்லாம் பண்ணி கொடுக்குறேன், செய்யறேன். அதுக்கான சன்மானத்தை நான் வாங்குறேன். சும்மா நான் பண்ண முடியாது இல்ல. இன்னைக்கு எதுவும் சும்மா கிடைக்குது, அது எதுவும் சும்மா கிடைக்குது. அப்ப சில விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும். வேற
அதனால எல்லா ஆத்மாக்களும் நல்லபடியா மகிழ்ச்சியா வாழணும். யாருக்கு எந்த தொந்தரவு பண்ணாதீங்க, உதவி பண்ணாலும் உபத்திரம் பண்ணாதீங்க. எல்லா பிரச்சனையிலையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும். ஒரு பிரச்சனை இருந்தா உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க போறான்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுத்து உங்க வாழ்க்கைய சிந்திச்சு போங்க. தவறான முடிவு எடுக்காதீங்க. ஐயோ ஊர்ல எழுவதில்ல பிரச்சனை நமக்கு வந்துச்சு, நமக்கு ஒண்டிதான் அந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா கையிலும் மனசுட்டு கேளுங்க. மனமே, ஏன் இப்படி இந்த துயரம்? எதற்காக இந்த துயரம்? எந்த காரணத்துக்காக இந்த துயரம்? ஏன் நான் இப்படிலாம் பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி வருது? தாங்க முடியலையே. நீ தானே எல்லாத்தையும் சொல்லி செஞ்ச, உங்ககிட்ட கேட்டு தானே பண்ணேன், நீ தானே சொன்ன, நான் பண்ணேன், இப்ப பிரச்சனை மாட்டேன், காப்பாத்துது. அப்படி பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லும் அந்த மனசு சொல்லும், அந்த மனசுக்கு தெரியும். அப்பா 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 சாதாரண மனசு தெரியுதுங்களா? அதனால தைரியமா இருக்கணும் வாழ்க்கையில. இதுனா ஒரு சொற்ப வாழ்க்கை, அவ்வளவுதான். அடுத்த பிறவின்னு தான் ஒண்ணு வரதான் போறோம். நம்ம செஞ்ச கர்மாக்களை மறுபடியும் நம்ம தான் அதை சரி பண்ணணும். மறுபடியும் கர்மாக்கள் செஞ்சா அடுத்த பிறவின்னு ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்றாங்க. வருதா இல்லையான்னு தெரியாது. சரி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம நல்லவனா, நல்ல ஆத்மாவா, நல்ல உடலா வச்சுக்கலாம். ஏன் உடலுக்கு பண்றது கூட துரோகம் தான். உடலுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் சேர்த்தா கூட அது உடலுக்கு பண்ற துரோகம் தான். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. அதனால நல்ல ஆத்மாவா இருந்த கத்துங்க. மனசை செம்மைப்படுத்தி உங்களுக்கு கூட பக்குவப்படுத்தி அதை ஆள கத்துங்க, அடக்கி ஆள கத்துங்க. மனம்ன்றது ஒரு குரங்கு மாதிரி, மரம் விட்டு மரம் தாவும். அது நல்லது கெட்டது இது பண்ணாது. நம்ம அதுக்கு கரெக்டா அதை வழி நடத்தணும், கட்டளை இடணும். அதுக்கு நீ இதுதான் பண்ணணும், இது மேல பண்ணக்கூடாது, எனக்கு நல்லது தான் பிடிக்கும், கெட்டது பிடிக்காதுன்னு சொல்லி வகுக்கணும் நீ ஃபர்ஸ்ட். அப்ப பண்ண அந்த மனம் உங்களுக்கு ஒத்துவரும். மனசை வச்சுதான் அந்த பூமியில எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மனித தேவைகளாக பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அதனால இப்படி உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுங்க. சந்தோஷம். நன்றி.